துஆ கேட்பவனும் துஆ கேட்கப்படுகிற அவர்களும் பலவீனமானவர்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. யாரா இருந்தாலும் சரி, யார்ட்ட போய் நீ துஆ கேட்கிற, என்ன தவிர்த்து நீ யார்ட்ட போய் கேட்டாலும் சரி, அவர் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியா இருக்கலாம், சாவுல மீது நாயகமாக இருக்கலாம், இன்னும் இவர்கள் யார் யாரெல்லாம் அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களாக இருக்கலாம், ஏன் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் இருக்கலாம். அல்லாஹ்வை தவிர்த்து யார்ட்ட போய் துஆ கேட்க கூடாது. கேட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? நீயும் பலவீனமானவன். நீ யாரிடத்தில் முன்பாக போய் நின்று கொண்டு துஆ செய்கிறாயோ அவர்களும் பலவீனமானவர்கள். ஏன்ட்ட கேளுங்கறான்ல. இதாங்க தௌஹீது. இணை வைப்பு இல்லை என்றால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். இணை வைப்பு நம்மிடத்தில் இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கூட அது தடுத்துவிடும். இறைவனின் கருணை பார்வை நம் மீது படாமல் அவை தடுத்துவிடும். அப்படிப்பட்ட இந்த இணை வைப்பிலிருந்து முஸ்லிம் சமூகம் திருந்தி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தவிர்த்து உங்கள் மீது எங்களுக்கு என்ன பகை, உங்க மேல எங்களுக்கு என்ன கோபம்? நாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி பல்வேறு சிரமங்களை சந்திச்சு நாங்க கஷ்டப்பட்டு காசு பணத்தை திரட்டி ஒவ்வொரு ஆண்டையும் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கி ஒரு பேனர் ஓட்டினா அந்த பேனரை கிழிக்கிறீங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கி ஒரு வால் போஸ்டர் ஓட்டினா அந்த வால் போஸ்டரை கிழிக்கிறீங்க. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு உங்களுக்கு முன்னால் இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றால் உங்கள் மறுமை வாழ்வு சிறக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை. அதை தவிர்த்து எங்களுக்கு வேற என்ன வெறுப்பா? உங்க மேல எங்களுக்கு என்ன வெறுப்பா?